கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புரட்டாசி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வரை கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்னா சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய மாதம், பயணிக்கக்கூடிய மாதம். சூரிய பகவான் எந்த பாவகத்துக்கு வராரோ அதுதான் மாதம் சொல்லுவாங்க. புரட்டாசி மாதத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, கன்னி மாதம். இதே ஆவணி மாதம் பிறக்கும்போது சூரிய பகவான் ஆட்சியில் சிம்மத்தில் இருப்பார், சிம்ம மாதம் அப்படின்ட்டு. அப்போது புரட்டாசி மாதம் முழுவதும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கடகராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தைரியஸ்தானத்தில் வரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். தனஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் சூரியன் தன்னுடைய சுய சாரத்தில் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். தனஸ்தானாதிபதி சாரத்தில் தனஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்துக்கு வரார். இதனால் ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னா உத்தியோகத்தில் உயர்வு. அதுவும் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு அமோகமாக இருக்கணும். இந்த நேரம் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப 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 அமோகமாக இருக்கும். என்ன, இந்த மாதம் பிறக்கப்பட்டதும் உங்களுடைய ராசியில் இருந்த அந்த புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் கடகராசியில். அப்போது உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. உத்தியோகத்தில் 100% உயர்வு, படித்த படிப்புக்குண்டான ஒரு வளர்ச்சி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு. பொதுவாக ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் ஒரு 30 பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா 30 பிள்ளைகளும் முதல் மார்க் எடுக்கிறது இல்லை. 30 பிள்ளைகளை ஒரு பிள்ளை தான் முதல் மார்க் எடுக்கும். 30 பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான படிப்பு தான் கொடுத்துருப்பாங்க ஆசிரியர். ஆனால் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் ஒருத்தரால் சாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், எல்லா நேரத்துலையும் முடியும். சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியும். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் புரட்டாசி மாதத்தில் தரப்போகுது. 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை. இது காலம் ஃபுல்லாக இருக்குமா? அப்படி கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை. இப்படி கூட சொல்லலாம், 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம்தான். எப்படி சொல்லலாம்னா, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் தைரியஸ்தானத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். இந்த படிப்பு சார்ந்த விஷயம், உடல் உபாதைகள் சரியாகிறது, படிப்பு நல்ல விதமாக இருக்கிறது, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கிறது, படிப்பில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கிறது, இதெல்லாமே நல்லது நடக்கும். 2வது, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுறது, பிரிஞ்சு போன கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேர்றது, ஏன் வாழ்க்கை அமையல, கல்யாண தடையாக இருந்துக்கிட்டு இருக்குது, அந்த தடைகளெல்லாம் நீங்கிறது. இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாமே புரட்டாசி 1லிருந்து 11ஆம் தேதிக்குள்ளார நடக்கும். புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுதர்ஷனர் கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். அப்போ கடகராசி அதிபதி இல்லைங்களா, சந்திரனுடைய நட்சத்திரம் தானே அஸ்த நட்சத்திரம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் ஆட்சி நிலையில் இருந்துட்டு போயிருப்பார். அப்போ தனஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய சாரத்தில் வரும் பொழுது பொதுவாக வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசை, அல்லது வெளி மாநிலம் போகணுன்ற ஆசை, வெளிநாட்டில் வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்ச நண்பர்களுக்கு வெளிநாடு போகிற அமைப்பு ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளார சொந்தமாக ஒரு மனம் உருவாக்கி வைக்கிறதுக்கான ஒரு நேர காலங்கள், அல்லது பல வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த நாட்டுடைய குடி உரிமை இல்லாமல் இருக்கிறேனுங்க, நான் 2 முறை அப்ளை பண்ணிட்டேன், 3 முறை அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு அமையலைங்க அப்படின்னா
புரட்டாசி 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 25ஆம் தேதிக்குள்ளார அஸ்தம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது 100% சாத்திக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. இது இன்னொரு அர்த்தமும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் காலச்சக்கரத்தின் முதல் பாவகம் மேஷம் செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி. அந்த மேடம் சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு முதல் பாவகம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தான் தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானம். அப்போது அந்த செவ்வாய் கடகராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தருணத்தில் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் அருமையான நேரம். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும் தன்னுடைய சுயசாரத்தில் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரம் சொந்த சாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவை பார்ப்பார். செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய பார்வையில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். இதனால தான் உத்தியோகத்தில் வளர்ச்சி, வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாட்டில் குடியுரிமை, வெளிநாட்டில் வீடு வாசல் வாங்கிறது, இந்த மாதிரியான பிராப்தமெல்லாம் வர்றதுக்கான ஆதாரம் இதுதான். நான் மறுபடியும் சொல்கிறேனுங்க, மனுஷனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது சகஜியம். எதிர்பார்ப்பு இல்லாதவங்க மனுஷனே இல்லை. ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இல்லாதவங்க மனசுனே இல்லை அப்படின்னா தப்பாக சொல்லலை, ஞானிகள் சொல்லலாம் இல்லையா? எதிர்பார்ப்பே எனக்கு இல்லையா, ஆசாபாசமே நான் இல்லை அப்படின்னா அவர் ஞானி. இப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான நேரம், பொருளாதார ரீதியாக நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான நேரம், வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் நடக்கும். சுய தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் புரட்டாசி மாதம் 26, 27, 28, 29, 30, 31 5 நாள், 25லேருந்து எடுத்துக்குவாங்க 6 நாள் சுய தொழில் செய்கிறதுக்கான பிராப்தத்தை இந்த பிரபஞ்சம் தருது. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாவுடைய சாரம் தொழில் ஸ்தானாதிபதி சாரத்தில் தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் செவ்வாவுடைய நட்சத்திரம், சித்திர நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது சூரிய மங்கள யோகம். சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய், குருவுடைய பார்வை. செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி புதன் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு செவ்வாவை பார்க்கிறார். அருமையான ஒரு அற்புதமான பரிவர்த்தனை. இதனால் கடகராசியில் பிறந்தவங்க சத்தியமணி சொல்கிறேன், சுய தொழில் செஞ்சால் உருப்படுவாங்க, உயருவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. எப்போ சார்? புரட்டாசி மாதம் 25லிருந்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வரை சந்தர்ப்பம் வந்தும் பயன்படுத்திக்கிடலைன்னா நம்ம நேர காலங்கள் மேலே பழி போட முடியாது. இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பாதையை தான் காட்டும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. முட்டி போதி நாம் தான் முன்னுக்கு போகணும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புரட்டாசி மாதம் அற்புதமான மாதம், ஆனந்தமான மாதம். உங்களுடைய சுய ஜாதகத்துடைய அமைப்பு என்னன்றது பார்த்துட்டு நீங்கள் தொழில் தொடங்குங்க. அதுபோக ஒரு மனுஷனுடைய முழுமையான தலையெழுத்து தெரிஞ்சுக்கிடணும், முழுமையான பலனை தெரிஞ்சுக்கிடணும்னா அவங்களுடைய சுய ஜாதகம்தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போது சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்களும் கோட்சார ரீதியாக இருக்கிற பலன்களும் தசாபுத்தி பலன்களும் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த மாதிரி ஒரு சாதக நோட்டு எழுதி கொடுக்குறேனுங்க. மரியாதை நிமித்தமாக இந்த வேலை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த சாதக நோட்டு இது என்னன்னா, பாரம்பரிய முறையில் அன்னைக்கு இருந்த ஜோதிடர்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு முழுமையான சாதக நோட்டு செய்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அதுக்கு நேரம் இல்லை. அப்படி நேரம் இருந்த அளவுக்கு செய்யணும்னா 10,000 ரூபாய் கேட்பாங்க. 20,000 ரூபாய் கொடுத்தா கூட இதுக்கு ஈடாகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு விஷயம். ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இந்த சாதக புத்தகத்தை வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன்கள் என்னன்றது நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த சாதக புத்தகத்தில் எழுதி தரணுங்க. 116 பேப்பருங்க.
பேப்பரே பார்த்தீங்கன்னா 90 GSM பேப்பர். கடையில் அந்த கடையில் நோட்டு கிடையாது. பேப்பர் வாங்கிட்டு வந்து எழுதி பெயிண்டிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெக்ஷன் பெயிண்டிங் பண்ணி உங்களுக்கு தரணுங்க. சரிங்களா? 15 நாள் டைம் எடுத்துக்கிடணுங்க. முழுமையான வாழ்க்கை பலன் தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த சாதக நோட்டு பயன்படுத்திக்கோங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு மனநிறைவை கொடுக்கும்ன்றது மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.